உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே, அஞ்சிடனே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடனே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் கன்மலையும் என் கோட்டையும் நீ, பணிந்தே உம்மை துதித்திடுவே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே, அஞ்சிடனே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஜெயக்கொடிதனை அவர் ஏற்றுவார். உன் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகிடாதே. அவர் தாபரமே ஜெய கொடிதனை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே, அஞ்சிடரே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே. வாதை உன் கூடாரத்தை அணுகிடவே அணுகிடாதே. வாதை உன் கூடாரத்தை அணுகிடவே அணுகிடாதே. உன்னை காத்திடுவார், வெளியடைத்திடுவார், கிருபையினால் சூழ்ந்திடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே, அஞ்சிடனே. தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே, தேவன் நம் அடைக்கலமே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதனால் கேர்சல் செய்தியை நம்ம தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்தபடியாக தேவன் அந்த இடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக செய்தார். தேவையை சந்தித்தார், ஜனங்களை போஷித்தார். எப்படி இயேசு சுகம் கொடுக்கிறவராய் இருந்தார்,
எப்படி ஜனங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இந்த சம்பவத்திலேருந்து பெருக்கத்தை உண்டு பண்ணும் தேவன் என்கின்ற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கொஞ்சத்திலிருந்து அநேகமாய் அது பெருகத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கொஞ்சம் நமக்குள்ளே இருக்கும்போது, விசுவாசத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் அதை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுதும் அப்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ 2 காரியம் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். 2வது பார்க்கும்போது அவர் ஆகாரத்தை கொடுத்தார், போஷித்தார், அற்புதமாய் போஷித்தார். அப்போ முதலாவது எப்படி தேவன் சுகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 6:2 நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்ததை ஜனங்கள் கண்டதுனால அவர்களுக்குள்ள விசுவாசம் எழும்பிற்று. எனக்கும் சுகம் கிடைக்கும், இல்லை என்னை தெரிந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள், குடும்பத்தினருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். மத்தேயு 14:14 நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்படியாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். அங்கே விசுவாசித்து எனக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார், சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது அங்கே அப்படியாக ஜனங்கள் கூடி வந்து அந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தபடினால் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் 5 அப்பம் 2 மீன் மட்டும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த பொழுது அதை இயேசு கிறிஸ்து பெருக பண்ணினார். 5000 புருஷர்கள் மற்றும் அவர்களோடு வந்தவர்கள் எல்லாரையும் அவர் போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:10-12 நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்குற காரியம், அந்த இடத்துல வந்த எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஷித்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பாருங்க, 5000 புருஷர்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகாரம் அங்கு தேவைப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்களை சார்ந்தவர்கள், குடும்பத்தினர், பிள்ளைகள், ஸோ இவ்வளவு பேருக்கும் அங்கே ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியாக நம் தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தேவன் அதை பெருக பண்ணி நாம் திருப்தி அடையும்படியான கிருபையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக தேவனுடைய அற்புதம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவன் அதை செய்யக்கூடும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், வேதத்தில் இன்னும் அநேக இடங்களில் தேவன் இப்படியாக பெருக்கத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். தேவையில் இருந்தப்ப தேவையை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பொழுது அந்த வனாந்திரத்தில் ஆகாரமே இல்லை, ஆனால் மன்னாவை கொடுத்து தேவன் போஷித்தார். தண்ணீர் இல்லாத அந்த வனாந்திரத்தில் தண்ணீரை கொடுத்தார். அங்கே நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்ட பொழுது அங்கே காடைகளை கொண்டு வந்து குவித்தார். அப்போ இல்லாத இடத்தில் தேவன் ஆகாரத்தை கொடுத்து ஜனங்களை போஷித்து நடத்தினார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இல்லையே, அந்த காரியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால்
கர்த்தர் அந்த இடத்தில் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதை நிறைவாய் சந்தித்து நீங்கள் திருப்தி அடையும்படியாக, மீதம் எடுக்க வைக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசியை நம்ம பார்க்குறோம். காகங்களை கொண்டு தேவன் போஷித்தார், விதவையை கொண்டு தேவன் போஷித்தார். அந்த விதவை வீட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சு. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அது அவர்களுக்கு போதுமாக இருக்கும்படியாக அது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நம்பி நீங்கள் கொஞ்சம்தான் இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் அதை செலவிடும் பொழுது, அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அது உங்களுக்கு நிச்சயமாய் அது ஒரு ஆசீர்வாதமாக, அது குறைந்து போகாதபடிக்கு, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதபடிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார். அற்புதமாய் தேவன் உங்களை வழிநடத்த வல்ல தேவனாய் இருக்கிறார். அவ்வளோதான், மாதம் முடிய போகுது, இன்னும் செலவு நிறைய இருக்குது, கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. கவலைப்படாதீங்க, இயேசு மேலே விசுவாசம் வைங்க. அவர் அற்புதமாய் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். எலிசா கிட்ட ஒரு அம்மா வராங்க, ஒரு விதவை, தீர்க்கதரிசியின் மனைவி. அவங்க என் பிள்ளைய கடன் பிரச்சனையினால் அவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள், எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னப்போ எலிசா கேட்குறா, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? கொஞ்சம் என்ன இருக்குது. அப்போ தேவனுக்கு நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அந்த கொஞ்சத்தை மிகுதியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்ச காரியம், தேவன் நம்மக்கிட்ட கேட்குற கொஞ்சத்தை நம்ம விட்டு கொடுக்க நாம் மனதுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அப்போ அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்த, கொஞ்சத்தை தேவனுக்காக கொடுக்க நாம் முன் வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதன் பலனை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த சம்பவங்கள்லேருந்து அதான் நம்ம பார்க்குறோம். அவர்கள்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, ஆனால் அவங்க கொடுத்தாங்க. கொடுத்த பொழுது அதன் ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டார்கள். ஏனென்றால் அந்த எலியா கேட்ட பொழுது அந்த விதவை சொன்ன வார்த்தை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதில் ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். அப்போ அந்த அவங்கக்கிட்ட இருந்த அந்த காரியம் அந்த ஒரு நாள் தேவையை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆகாரம் இல்லை, அதனால் மரண நிச்சயம் என்று அவர்கள் நிர்ணயித்திருந்தாங்க. அப்போ கேட்ட பொழுது இல்லை இந்த ஒரு நாளாவது நான் வாழ்கிறேன், நான் அதை வச்சுக்கிறேன் எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லாதபடிக்கு, எப்படி நான் சாக தான் போகிறேன், ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன், ஆண்டோடைய ஊழியக்காரருக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ ஒரு தீர்மானத்தை எடுத்தபடினால் கர்த்தர் அந்த தீர்மானத்தை கனம் பண்ணினார். அவளுடைய விட்டு கொடுத்தலை, அவருடைய இருதயத்தை தேவன் பார்த்து அவளை ஆசீர்வதித்தார், பெருக்கத்தை காண செய்தார், தேவையை சந்தித்தார். அற்புதமாய் தேவைகள் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கி அவ்வளோதான், நான் முடிவில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், புதிய துவக்கத்தை கொடுப்பார், நன்மையானதை கொடுப்பார். உங்கள் தேவைகளை அற்புதமாய் தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆகையால் இப்படியாக அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து வருகிறார், இன்னும் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் போது அந்த அற்புதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் தோன்றுகிறதா? இவ்வளவுதான் இருக்குது, இல்லை இந்த சூழ்நிலையில் நான் கடந்து வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறிகளாய் மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் செய்த அற்புதம் கேள்விக்குறிகளை எல்லாம் பதிலை காண செய்தது. எப்படி முடியும்?
இது முடியவே முடியாது, இந்த சூழ்நிலை மாறவே மாறாது, இதெல்லாம் எப்படி மாறுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதமாக அடையாளங்களாக அவர் அதிசயமான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட அப்படியாக தேவனை விசுவாசிக்கும் போது நம்முடைய கேள்விக்குறிகள் அநேகம் இருக்கலாம். நம்முடைய பலத்தினால செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். இல்லை நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். எப்படி எனக்கு யாருமே உதவி செய்யாமல் நான் எப்படி மேலே வர முடியும்? எப்படி எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படும்? எப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வருவேன்? இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுடைய சிந்தனையில் தோன்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனைகளை, இப்படிப்பட்ட எண்ணங்களை, இப்படிப்பட்ட கேள்விகளை கர்த்தர் ஆச்சரிய குறிகளாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆச்சரியமான பதில்களை நீங்கள் பார்க்கும்படியாக தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் அது மறைந்து போவதாக, உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்களாக. இப்படி அற்புதமாக சாதாரணமாக இவர் கேட்ட கேள்வி, எப்படி 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் எப்படி 5 அப்பம் 2 மீன் அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக போதாது, நிச்சயமாக அது பத்தாது, எப்படி இது பத்தும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி தான் நம்ம பதில் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அப்படிப்பட்ட நோ, முடியாது, இயலாது என்று சொல்லுகிற அந்த இடத்துல எனக்கு முடியும் என்று சொல்லி அவருடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவரை நம்ம சார்ந்து கொள்வோம், அவரை நம்ம நம்புவோம். அவருடைய வல்லமையை நம்ம குறுக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள்ளே இருக்கிற வல்லமையை நம்ம நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவனால் செய்யக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் அந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். ஏன்னால் வசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும், மனிதனால் கூடாத காரியம் எல்லாமே தேவனால் செய்யக்கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் மனிதனுக்கு வரைமுறைகள் உண்டு, ஆனால் தேவனுடைய வல்லமைக்கோ வரைமுறைகள் கிடையாது. இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம அவரை நம்பும்போது அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த பொழுது இப்படி தான் ஒரு சூழ்நிலையை சந்திச்சாங்க. அவர்கள் இறைச்சி வேணும்னு கேட்டப்ப அந்த இடத்துல மோசேவுடைய கேள்வி என்னவா இருந்தது, தேவனுடைய பதில் என்னவா இருந்தது? வாசிக்க கேட்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இங்கே நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஜனங்கள் அங்கே இருந்தாங்க, 6,00,000 பேர் அங்கே இருந்தார்களாம். அப்போ அவர்களுக்கு 1 மாதம் முழுவதும் நான் என்ன பண்ணுவேன், இறைச்சி கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ மோசே அவருக்குள்ள கேள்விகள் எழும்புகிறது. இத்தனை பேருக்கு 1 மாதம் இறைச்சி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த மிருக ஜீவன்களெல்லாம் அடித்தவர்களுக்கு புசிக்க கொடுத்தாலும் 1 மாதத்துக்கு அவங்க புசிப்பதற்கு அது நிச்சயம் பத்தாதே. இல்லை, கடலில் இருக்க மீன்கள் எல்லாத்தையும் பிடித்து கொடுத்தா கூட அது அவங்களுக்கு போதாதே என்று சொல்லி மோசே பலவிதமான கேள்விகள் மோசேக்குள்ளே எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவன் சொல்லுகிற காரியம், என் கரம் குறுகி போயிருக்கு நீ நினச்சிட்டு இருக்கியா? என்னால் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னுடைய வல்லமை அவ்வளோதான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவன் மோசையோடு பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா மோசே அதுக்கு முன்னாடி அநேக அற்புதங்களை பார்த்துருக்கிறார், அநேக அடையாளங்களை பார்த்துருக்கிறார். ஆனால் இந்த தேவை அது பெரிய தேவையை போல மோசேக்கு தோன்றியது. ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறது. தேவன் அவர் லேசாய் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஏன்னா அவருடைய வல்லமை ஒப்பிடப்பட முடியாத அளவுக்கு மிகுந்த 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 பெரிய வல்லமையாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு பார்வைக்கு அவனுடைய தேவை பெருசாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மனுஷனுடைய தேவை அது அற்பமானதாக இருக்கிறது, தூசியை போல இருக்கிறது.
தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரிதானதவையாக இருக்கிறது. இந்த கடலை பார்க்கிலும் பெரிதாக இருக்கிறது. அப்போ உலகத்துக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அதை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்பட முடியும். அவரை நாம் நம்பும் பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது, அவர் நமக்கு வாக்கு கொடுக்கும்போது அதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் என்னால் செய்ய முடியுமா முடியாதான்னு நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நான் செய்து காட்டுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுக்குறார். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து காட்டுவேன், நான் சொன்னதை நான் செய்து காட்டுவேன், உனக்கு நான் வாக்கு பண்ணதை நான் செய்து காட்டுவேன், நீயும் பார்ப்ப, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அதை பார்ப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அது மிகவும் 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 பெரிதாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார் என்றால், தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால், நான் உன்னை மீட்டு எடுப்பேன், நான் உனக்கு சுகம் கொடுப்பேன், நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு பண்ணுவேன், நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மை உண்டாகும், நீ பெருகுவாய், நீ வளருவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வல்லமை அதை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதை நிறைவேற்றி முடிக்கும். அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமனே திரும்பவே திரும்பாது. அது அனுப்பினதை, எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றி முடித்தே திரும்பும் என்று சொல்லி ஏசாயா 55:11 நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்வீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னாகும் 11:31-32 நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாய் தேவன் நிறைவேற்றினார். அந்த காடைகள் வந்து குவிந்ததா. அங்கே 1 கிலோமீட்டர் இந்த சைடு, 1 கிலோமீட்டர் அந்த சைடு, சுற்றிலும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு கண்கள் பார்க்கிற வரைக்கும் காடைகள் வந்து குவிந்து கிடந்ததா. 2 முழம் உயரத்துக்கு அந்த இடத்துல காடைகள் நிரம்பி கிடந்தது. அப்போ ஒரு நாள் முழுவதும் அந்த காடைகளை சேர்க்குறாங்க, இரவு முழுவதும் சேர்க்குறாங்க, அடுத்த நாள் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்து கொண்டே இருந்தாலும் அது வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். எப்படி இது முடியும் அப்படின்னு திகைத்து போகிற ஒரு காரியத்தை தேவனுடைய வல்லமை இவ்வளவு காரியத்தை செய்ய முடியுமா, இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் திகைத்து போகத்தக்க விதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை காண்கிற ஜனங்கள் திகைத்து போகத்தக்க விதத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் கொஞ்சமாக சேர்த்தவனே 10 ஓமர் அளவு சேர்த்தானா. இப்போ பாருங்கள், அப்போ மற்றவங்களாம் எவ்வளோ சேர்த்துருப்பாங்க. ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும் என்றால் நிச்சயமாய் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சித்து பார்க்கிறார். இந்த சம்பவத்தில் எப்படி தன்னுடைய சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரீட்சித்து பார்த்தார் என்று சொல்லி நம்ம சில வசனங்களை நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போகிறோம். யோவான் 6:5-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை
எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப் போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பிலிப்புவை சோதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை அவரிடத்துல கேட்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பிலிப்புக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாதபடிக்கு தான் சுய சிந்தனையில் அவன் செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எங்கே போய் நம்ம வாங்குறது, எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எப்படி இவங்களுடைய தேவையை நம்ம சந்திக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட இவ்வளோ 200 பணத்துக்கு நம்ம அப்பத்தை வாங்கினா கூட அது பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கெடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவத்தை வைத்து அவர் கணக்கு போட்டு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு அவர் வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு மாறாக இயேசு நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களால் அற்புதம் செய்ய முடியும், நீங்கள் சொல்லுங்கள் வழியை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து கேட்காமல் தன்னுடைய சுய அனுபவத்தை வைத்து அவர் அந்த இடத்துல ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் முழுமையாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என் கூட இருக்கிறார், இந்த தேவையெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக அவர் சந்திப்பார், நிச்சயமாக அவரால் முடியும் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள அவசியமாய் இருக்கிறது. அந்த பாடத்தை தான் அந்த நாளில் பிலிப்புவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். முடியாதுன்னு தன் வாயினால் சொன்ன அந்த சீஷர்களை பயன்படுத்தியே எல்லாரையும் போஷித்தார். மீதம் 12 கூட எடுக்க வச்சார். அப்போ பாருங்கள், அதன் மூலமாக நிச்சயமாக அவருடைய விசுவாசம் வளர்ந்துருக்கும். இன்றைக்கி விசுவாசம் மற்ற நிலையில் பிலிப்பு இருந்திருக்கலாம். தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சுய பலனை சார்ந்து கொண்டு, தன்னுடைய கணக்கெடுப்பை திறனை சார்ந்து கொண்டு, தன்னுடைய அனுபவத்தை சார்ந்து கொண்டு இல்லை முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருந்த பிலிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க கற்றுக் கொடுத்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அதே போல தன் அனுபவத்தை சார்ந்து கொண்ட பேதுருவுடைய வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதத்தை செய்ததை நம்ம பார்க்குறோம். அங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது, அங்கே பேதுரு தன்னுடைய அனுபவத்தை சார்ந்து கொண்டு எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இடத்துல மீன்களை பிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது 2 படகு நிறைய வலை கிழியத்தக்க விதத்தில், அந்த படகுகள் மூழ்கி போகத்தக்க விதத்தில் அவ்வளவு அதிகமான மீன்களை இயேசு கிறிஸ்து அந்த நாள் அவர்கள் பிடிக்கும்படியாக கிருபை செய்தார். அப்போ எவ்வளவான தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பேதுருக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்துச்சு, அதை அவர் ருசி பார்த்திருந்தார். அப்போ என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தேவனுடைய வல்லமை மேன்மையானது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இன்னைக்கு சிலர் நாம் கூட இந்த அனுபவங்கள் வழியாக நம்ம கடந்து போயிருப்போம். நம்மளால் செய்ய முடியாத காரியம் இருக்கும்போது இயேசுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அற்புதத்தை அவர் செய்திருப்பார், நம்மை மீட்டு எடுத்திருந்திருப்பார், நமக்கு நன்மை செய்திருப்பார், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். ஆகையால் நம்முடைய அனுபவங்கள் சொல்லுவதை அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் சீஷர்கள் அந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியம் சூழ்நிலைகள் அல்ல, தன்னுடைய அனுபவம் அல்ல, தன்னுடைய திறமை அல்ல, தேவனுடைய வல்லமையே மேன்மையானது. அவருடைய வல்லமையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது எதுவும் அவரால் செய்ய முடியும்,
எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா நன்மையும் நமக்கு சொந்தம் என்பதை அவர்கள் அந்த நாளில் அறிந்து கொண்டார்கள். அடுத்ததாக அந்திரேயாவுக்கு வந்த சோதனையில் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அந்திரேயாக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் என்ன செய்தது? அவரை அந்த சிறு பையனிடத்தில் இருந்த அந்த 5 வாற்கோதுமையும் 2 மீனையும் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க செய்தது. அப்போ இது இருக்குது, நம்ம இயேசுக்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் ஒன்று நடக்கும், அவர் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் அவர் கொண்டு வந்து கொடுத்தார். இல்லைனா இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கவே மாட்டார். ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தில் செயல்பட்டார். இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளோ ஜனங்களுக்கு இது எப்படி, கொஞ்சம் தான் இது எப்படி அவங்களுக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்விசுவாசமும் செயல்படுகிறதை நாம் பார்க்குறோம். விசுவாசத்தில் செயல்பட்டார், அதே நேரத்தில் அவிசுவாசம் அவருக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அநேகர் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்குது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இல்லை கொஞ்சம் தூரம் விசுவாசத்தில் செயல்படுறோம், அப்புறம் நம்ம சோர்ந்து போயிடும், நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட அந்திரேயாவுடைய கண்களுக்கு முன்பாகவும் இயேசு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அங்கே அந்திரேயா அந்த கொஞ்சம் விசுவாசம் என்ன செய்தது? இயேசு அற்புதத்தை செய்வதற்கு உதவியாக இருந்தது. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கொண்டு வந்து கொடுத்தார். கொஞ்சம் விசுவாசத்தோடு கொண்டு வந்து கொடுத்தார். அவிசுவாசமும் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு பயன்படுத்தி எல்லாரும், அங்கே வந்த எல்லாரும் திருப்தி அடையத்தக்க விதத்தில் அதை கொண்டு அவர் போஷித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் எனக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் திராணி தான் இருக்குது, என்னால் கொஞ்சம் தான் செய்ய முடியும், அதனால் நான் செய்யவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. கொஞ்சம் உங்களால் முடியும்னா அது நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் ஆண்டவருக்காக உங்களால் வாழ முடியுமா? வாழுங்க. ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்க முடியுமா? கொடுங்க. அதன் பலனை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சமாக இருந்தாலும் தேவனிடத்தில் அதை கொண்டு வரும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதை பிட்டு அங்கே 5000 புருஷர்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அங்கே எல்லாரும் வந்த எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக சீஷர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 14-15. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 50 பேராக அவங்கள உட்காரும்படி செய்யுங்க அப்படின்னு, பந்தி இருக்க செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ சீஷர்கள் என்ன பண்ணார்களாம்? அந்தபடியே அவர்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசித்து அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சுட்டு 50 பேராக உட்கார சொல்கிறாரு, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கலை. அவங்க அந்த இடத்துல அவிசுவாசத்திற்கு அவங்க இடம் கொடுக்கல, சந்தேகத்துக்கு அவங்க இடம் கொடுக்கல. ஆண்டவர் சொல்கிறாரா, நம்ம செய்வோம், அதுதான் நம்முடைய பங்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. பிலிப்பை போல அங்கே சுயத்தை சார்ந்து கொள்ளாமல், அந்திரேயாவை போல கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் அவிசுவாசத்தோடு வாழாத படிக்கு சீஷர்கள் கடைசியாக அவர்கள் இயேசு சொன்ன பொழுது அப்படியே அந்தபடியே அவர்கள் செய்தது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை நாம் காண்போம். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் அப்படியே அமர சொன்னாங்க, பரிமாற சொன்னப்போ பரிமாறினாங்க. அங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கண்கூடாய் அற்புதத்தை கண்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அப்படியே நம்ம செயல்படுத்தும் போது
நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதே போல தான் கானா ஒரு கல்யாணத்துலேயும் இயேசு சொன்னதை அப்படியே செய்தாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் பாருங்கள். தண்ணியை போய் அங்கே ஊற்றுனா பந்தியில் என்ன நடந்திருக்கும்? ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். மற்ற எதுக்கும் அவங்க இடம் கொடுக்கல, மற்ற எந்த சிந்தனைக்கும் அவங்க இடம் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அதை மாத்திரம் நோக்கி பார்த்தார்கள், அதை மாத்திரம் செயல்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எந்த சத்தத்துக்கும் இடம் கொடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் இடம் கொடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சீஷர்களை சோதித்த பொழுது 3 விதமாய் ரியாக்ட் பண்ணின காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ சுயத்தை சார்ந்து கொண்டு பதில் சொன்ன ஒரு காரியம், கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் அவிசுவாசத்தோடு பதில் சொன்ன காரியம், முழுமையாய் இயேசுவை விசுவாசித்து அப்படியே செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அப்படியே விசுவாசிக்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. எப்படி சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செயல்பட்டார்களோ அதுபோல் நாமும் செயல்படும்போது தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பார்ப்போம். விசுவாச சோதனையில் நாம் தோற்று போகாதபடிக்கு, இல்லை சந்தேகத்துக்கோ இல்லை பயத்துக்கோ கலக்கத்துக்கோ இடம் கொடாதபடிக்கு, சூழ்நிலையை பார்த்து மற்ற காரியங்களுக்கு கவனத்தை செலுத்தி நம்முடைய சிந்தனையை மற்ற காரியங்களுக்கு நேராய் திருப்பாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த வார்த்தையின்படி அப்படியே நம்ம செயல்படும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆகையால் அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதத்தை போல இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தேவனை நோக்கி பார்த்து நம்ம நன்றி சொல்லாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் கேட்ட அந்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவே பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் அப்பா. கொஞ்சம் இருக்கிற இடத்துல அதை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக, மீதம் எடுக்கத்தக்க ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது அப்பா கர்த்தாவே நாங்கள் தளர்ந்து போய் விடாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, சந்தேகத்துக்கு இடம் கொடாதபடிக்கு ஆவியானவரே எங்களை விசுவாசத்தில் நீர் கட்டி எழுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீராய் இருக்கிறீரே. எங்களுடைய விசுவாசம் உம்மால் துவக்கப்படுவதாக, உம்மால் நிறைவேற்றப்படுவதாக, உம்மால் பெருகுவதாக, நாங்கள் விசுவாசத்தில் வளர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, நெகட்டிவான சத்தங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே செயல்படுத்துகிற கிருபையை அப்பா இந்த நாள் நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர்கள் காணட்டும் அப்பா. நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் காணட்டும் அப்பா. அப்பா கேள்வி குறிகள் எல்லாம் ஆச்சரிய குறிகளாய் மாறட்டும் அப்பா. கலக்கங்கள் பயங்கள் குழப்பங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். உம்முடைய அற்புதங்களை அவர்கள் கண்டு உம்மை துதிக்க உம்மை உயர்த்த நீர் கிருபை செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.